ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு கோச்சார சூரிய பகவான். உங்களோட ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6ல் உச்சம் பெற்று சனி பகவானுடைய பார்வையில் இருக்காரு. இது என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னம் காலபுருஷனுக்கு 8வது வீடு. இங்கே செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா பலம் பெறக்கூடிய வீடு. அதே போல் சந்திரன் நீசம் அடையக்கூடிய வீடு. எப்பொழுதுமே மேஷத்துக்கு இணையான விருச்சகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மனதளவில் வந்து விருச்சக ராசி ரொம்ப குழந்தைத்தனமான நபர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த சூது வாது வஞ்சனை இதெல்லாமே தெரியவே தெரியாது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்டாக, பேசுறதுக்கு ரொம்ப முரட்டு சுபாவமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்குமே பேச்சுக்குமே துளியும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே ஒருத்தர் என்னுடைய விட்டுட்டு போகக்கூடாது, இவங்க என்னை எப்போவுமே விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தை சூஸ் பண்ணலாம். எனக்கு ஒருத்தங்க நல்லது மட்டும்தான் நினைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா விருச்சக ராசி பொறுத்தவரை இந்த சூது வாது வஞ்சனை இதெல்லாமே தெரியவே தெரியாது. மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரூவாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விருச்சக ராசியை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பேர் போன ராசி. இந்த ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போனார், இந்த பக்கம் ராகு பகவான், இந்த பக்கம் 11ஆம் இடத்துல கேது பகவான். முற்றிலுமாக நடுவில் நிற்க வச்சு சுற்றி அடிக்கிறாங்களா விருச்சக ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கோச்சார காலம் கிரகங்கள் வந்து அவ்வளோ ஒரு காலங்கள் வந்து விருச்சக ராசிக்கு நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த 1.5 வருட காலமாகவே தொடர்ந்து கடன் தவிர வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கடனை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. காலையில் 100 ரூபா வந்துச்சுன்னா சாயந்தரம் 200 ரூபாய்க்கு ரொம்ப செலவு அதிகமாக இருக்குது. அது முழுக்க அந்த குழந்தைகளால தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவாகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து திடீர்னு நல்லா இருக்குங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் வேணும்னு அழுகிறாங்க, திடீர்னு நல்லா இருக்காங்க ஃபோன் வேணும்னு அழகிறாங்க. அந்த மாதிரி ஒரு 15 வயசு 16 வயசு குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவினங்களை அப்பா அம்மாவுக்கு வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதே போல் குருங்கிற சுபகிரகம் 6ல் மறைஞ்சனால குழந்தைகளுக்காக கடன் வாங்கினேன். அதே போல் கல்யாணத்துக்கு, என்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பையன் கல்யாணத்துக்காக கடன் வாங்கினேன். அந்த கடனை கட்டவே முடியாத அளவுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி இதை விட பல மடங்கு கடன் வாங்கியிருக்கோம். அந்த கடன்லாம் கட்ட வேண்டிய சோர்ஸ் கெப்பாசிட்டி இருந்துச்சு, டக்குன்னு அடைச்ச மாதிரி இருந்ததுன்னா இந்த 1.5 வருடம் வாங்கின கடனை என்னென்ன எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு கடனை அடைக்க முடியாத சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தியிருப்பாரு. குரு பகவான் அங்கிருந்து சனி பகவானால் பார்க்கப்படுறாரு. அப்போ நிச்சயமாக அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனைகளுமே சமாளிக்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஒரு லாபம் வரும் அப்படின்னு செய்ய வேலை எல்லாமே லாபம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 தான். 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 10 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 1 ரூபா 2 ரூபா தான் கிடச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அதனால் மன உளைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த ராசியை பொறுத்தவரையும் நிறையா கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது எல்லாமே நிச்சயமாக இந்த எங்கேயாவது விட்டுட்டு ஏதாவது ஓடிடலாமா, அந்த கடனை பயந்துட்டு விட்டுட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு பெரிய பொருளாதாரத்தில் இறக்கத்தை சந்திச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. யார் என்ன சொன்னாலுமே தட்டி விட்டுட்டு போகக்கூடிய நீங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தையும் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? யாராவது ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மனசில் இருக்கக்கூடிய தைரியம் தெம்பெல்லாம் இருக்கா விருச்சிக ராசிக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. எந்த ஒரு பேசினாலுமே முகத்துக்கு முகமாக நேராக செல்ஃப் ஃபார்வர்டாக வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடிய நபர்களுக்கு இன்றைக்கி வந்து கோச்சாரம் அப்படியே வந்து ஆப்போசிட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கு. நிறையா பேரை விருச்சிக ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. தொழிலில் வந்து தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்து சொல்லி கொடுத்து அனைத்துமே வந்து பண்ணி நல்லா ஒரு உயர்த்தி விட்டு கடைசியில் உங்களுக்கு வந்து ஆப்படிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அதே போல் என்ன பேசினாலுமே வந்து ஏற்றி விட்டு ஏனியாக நான் அங்கேயே இருக்கேன்லாம் இவங்களாம் பணக்காராங்கி வசதியாகி அல்லது ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்து பண்ணினேன். அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து பறந்து போயிட்டாங்களேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பறந்து போயிருப்பாங்க. நான் இந்த பக்கம் வந்தாவே அந்த பக்கம் ஓடுறாங்க
அப்படிங்கிற அளவுக்கு தான் என்னுடைய உறவுகள் எல்லாமே நீடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீடிக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் பெருசாக உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். அதனாலேயே நிறைய உறவுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள். மன அழுத்தங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. மன அழுத்தத்தை குறிக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் சரி, 5ஆம் இடத்துலையும் சரி புதன் பகவான் ராகுவோட இணைஞ்சு கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா முழுக்க முழுக்க மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. விருச்சிக ராசி இதுக்கு முன்னாடி இருந்தது வேற. இப்போ இந்த 1.5 வருட காலமாக சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் மறந்துடுறேன். நான் வெளியே கிளம்புறேன், ஃபோன் மறந்துட்டு போயிடுறேன். அந்த மாதிரி அன்றாடம் செய்யக்கூடிய இடத்துல இந்த மூளை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு தான் என்னுடைய பிரெயின் இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா இனி வரக்கூடிய கோச்சாரம் உங்களுக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லும். முதல்ல நான் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் 10ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ தொழிலில் ஒரு ஏற்றமே இல்லை, எனக்கு இறக்கத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர் கூட வரேன்னு சொல்கிறாங்க. என்னுடைய தொழில் ஆல்ரெடி ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. என்னுடைய மனைவிக்கு தெரியாமல் நான் அந்த தொழிலை நடத்திட்டு இருக்கேன், அல்லது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இல்லாமல் நடத்திட்டு இருக்கேன். வீட்டில் அடிக்கடி கேட்குறாங்க. இருந்தாலும் என்னால் சொல்ல முடியவே மாட்டேங்குது இந்த பொருளாதாரத்தில் பிரச்சனைனால. இன்னொருத்தர் வந்து பார்ட்னர் போட்டு கேட்குறாங்க. அவங்க கூட சேர்ந்து நான் கூட்டு தொழில் பண்ணலாமா? அப்படி பண்ணுறதுனால இதிலிருந்து நான் மீண்டு வெளியே வந்துடுவேனா? ஆல்ரெடி எனக்கு தேவையானதை நான் சம்பாரிச்சு வச்சுருக்கேன். இருந்தாலுமே என்னால் சும்மா இருக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பொதுவாகவே வந்து நம்ம ராசியை சனி பகவான் பார்த்தாலும் சரி, ராசிநாதனை பார்த்தாலும் சரி, நம்ம வந்து இருக்கிறது போதுன்னு நம்ம இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. ஏதோ சம்பாரித்து பழகினவங்க, அதுவும் விருச்சிக ராசி ஓடி ஓடி உழைச்சவங்க இன்னைக்கு சும்மா இருங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே மாட்டாங்க. தான் ஏதாவது ஒரு வழியில் எனக்கு பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. இந்த நேரம் நான் பார்ட்னர் போடுவதன் மூலியமாக பொருளாதாரத்தில் உண்டான ஏற்றத்தை நான் சந்திக்க முடியுமா? இந்த நேரம் நான் போகலாமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள், விருச்சிக ராசி சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் எல்லாமே பூர்வீக சொத்தால் இந்த 1.5 வருடம் காலமாகவே பாதிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிச்சிருப்பாங்க. எது தேவையோ அதெல்லாமே கைவிட்டு நழுவி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்கும். அதே போல் என்ன பேசினாலும் 5ஆம் இடம்ங்கிறது மனசு. அப்போ என்ன பேசினாலுமே மற்றவங்க புரிஞ்சுக்காமல் சண்டைக்கு நம்மக்கிட்ட வர்றது, பிரச்சனைகளுக்கு வர்றது, அதே போல் நம்மளை அவமானப்படுத்துறது. அதாவது பைசா பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாலுமே நம்மளை அவமானப்படுத்திட்டு போகிற வழியில் நம்மளை அவமானப்படுத்திட்டு போகிறது, சொந்த பந்தங்கள் நடுவில் நம்மளைய ஒதுக்கி விடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே தொழிலில் ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்கும். காசு தங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் தங்க வைக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா சூரிய பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. முதல்ல புத்தி கூர்மை தைரியம் உங்களோட ராசிநாதன் 6ஆம் பாவகத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகிறார். அப்படி வந்தாவே நிச்சயமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே குடும்பத்திற்காகவே அர்ப்பணித்து ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிற முயற்சி எல்லாமே நிறைய கடினமாக பண்ணியிருப்பீங்க. அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் கடைசியில் திரும்பி வந்து பரவாயில்ல, நம்ம எங்கே வெளியே போகிறது, நம்ம இங்கேயே இருந்து இவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே வந்திருக்கும். தான் பட்ட கஷ்டங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாமல், மற்றவங்ககிட்ட சொல்லவும் முடியாமல் நிறைய வந்து துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய கோச்சார காலங்கள் உங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட பதவிகளில் நான் இருக்கேன், நான் அதில் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ஜாபுக்கு, அதற்குண்டான வேலையை நான் நிச்சயமாக எடுத்து செய்கிறதன் மூலியமாக எனக்கு ஜாபு கிடைக்குமா? ஆல்ரெடி நான் ஒரு பதவியில் இருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தா அடுத்த கட்ட பதவிக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். நான் இருந்தாலுமே கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது துளியுமே இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள் அதை எல்லாமே ஏற்படுத்தி உங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குமே உங்களுடைய விடாமுயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன எஃபர்ட் போட்டிருந்தாலும் அந்த எஃபர்ட்டில் ஜெயிக்காமல் 10 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை நான் வந்து பார்த்திங்கன்னா 20 மணி நேரம் 24 மணி நேரம் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு டைம் எடுத்துகிட்டே இருக்க வேலையில், அந்த வேலையிலேயே ஒரு செய்யாத தப்புக்கெல்லாமே இந்த வேலையில் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் எல்லாமே எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த கோச்சார காலங்கள் எங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லதை கொடுக்கும். அதே போல் 6ல் ஒரு பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறனால உடல்நிலை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே நிறைய தொய்வுகள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே அது எல்லாமே விலகி உங்கள் புதிய நபர்களால் உங்களுக்கு பொருளாதார ஏற்றத்தை கொடுத்து
உங்கள் முதுகில் குத்துனவங்க மத்தியில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் வாழ்ந்து காட்டுவதற்கு ஒரு நல்ல ஒரு கோச்சார காலமாக இந்த கோச்சார காலம் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதே போல் உறவு, பாசம், பந்தம் இதெல்லாமே பலப்படுவதற்குமே கொடுக்கல் வாங்கலில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது. நம்ம உங்ககிட்ட பணம் வாங்குறவங்களாம் சீக்கிரம் வந்து உங்களை மிரட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியவங்க எல்லாருமே உங்களை வந்து மிரட்டக்கூடிய சுச்சுவேஷன், உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தெனாவெட்டா பேசுறது, இது எல்லாமே இனிமேல் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சு உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சுமூகமான திங்ஸ் எல்லாமே இனிமேல் நல்லதாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40% 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுக்தி நடப்பாந்திரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.